47வது ஸ்லோகம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹோ மா தே சங்கோஸ்த்வ கர்மணி இந்த ஸ்லோகத்திற்கு முன் கர்மயோகத்தினுடைய பெருமையை பகவான் பேசினார். பிறகு இந்த ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்திலும் கர்மயோகத்தினுடைய இலக்கணத்தை லக்ஷணத்தை பேசுகின்றார். இந்த 47வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய லக்ஷணம் வருகின்றது. சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம். இந்த ஸ்லோகத்தை முழுமையாக 2 கோணத்தில் பார்க்கலாம். ஒரு கோணமானது கர்மயோகத்தினுடைய இலக்கணமாகவும், இனியொரு விதமாக பார்க்கப்படும் பொருள் அர்ஜுனனுக்கு கொடுக்கும் அறிவுரையாகவும் அமைகின்றது. இந்த 2வது விதமான பொருளை பிறகு பார்க்கலாம். முதலில் இது கர்மயோகத்தினுடைய இலக்கணம் என்ற கருத்தை இப்பொழுது பார்க்கலாம். இதுவரை கர்மயோகம் என்ற சொல்லை நாம் பயன்படுத்தி வந்தோமே தவிர அதற்கு இலக்கணம், டெஃபினிஷன், லக்ஷணம் பார்க்கவே இல்லை. இனிமேல் தான் கர்மயோகத்தினுடைய இலக்கணத்திற்கு நாம் செல்ல இருக்கின்றோம். கர்மயோகம் என்பது அன்றாட நாம் செய்து வருகின்ற செயல்களில், பிறகு நாம் சந்தித்து வருகின்ற பலனில், நம்மிடமிருந்து இந்த உலகத்தில் செயல் கொடுக்கின்றோம், ரெஸ்பாண்ட், இந்த உலகத்தில் செயல்படுகின்றோம், பிறகு பிரயோஜனத்தை நாம் அனுபவிக்கின்றோம். உதாரணமாக, நாம் பேசுகின்றோம், மற்றவர்களுடைய பேச்சை நாம் கேட்கின்றோம். இவ்விதம் நாம் செயல் செய்ய, பிறகு உலகத்திலிருந்து பலனை அனுபவித்து வருகின்றோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து வருகின்றது. இதில் எப்படிப்பட்ட பாவனையுடன் செயல் செய்ய வேண்டும், பலனை நாம் அனுபவிக்க வேண்டும், அல்லது விதவிதமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை எப்படிப்பட்ட மனதுடன் சந்திக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனதுடன் நாம் சூழ்நிலையை உருவாக்க வேண்டும், அதை பற்றி பேசுவதுதான் கர்மயோகம். ஆகவே கர்மயோகம் என்பது புதிதான ஒரு செயல் அல்ல. நான் இந்த செயலை செய்கின்றேன், அது கர்மயோகமா என்று கேட்கக்கூடாது. நான் சமுதாயத்திற்கு நல்ல காரியம் செய்ய போகின்றேன், சோஷியல் ஒர்க் பண்ணுறேன், அது கர்மயோகம் ஆகுமா என்றால் அது ஆகலாம், ஆகாமையும் போகலாம். காரணம் என்ன? எந்த செயலை செய்தாலும், அல்லது வீட்டுக்காக நாம் உழைக்கின்றோம், அது கர்மயோகமா இல்லையா என்பது எப்படிப்பட்ட பாவனையுடன் செயல் செய்கின்றோம், சூழ்நிலைகளை சந்திக்கின்றோம், அது கர்மயோகம் ஆகின்றது. இப்போ கர்மயோகத்தினுடைய முதல் கருத்து, ஒரு குறிப்பிட்ட செயல் கர்மயோகம் அல்ல. நாம் செய்து வருகின்ற செயல், சந்திக்கின்ற சூழ்நிலையை எப்படி செய்தல், எப்படிப்பட்ட ஆட்டிடியூட், இங்கு பாவனை என்றால் மனதில் இருக்கின்ற ஆட்டிடியூட், அதன்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பேசுவது கர்மயோகம். இதில் ஒரு பாவனை என்பது அறிவினுடைய அடிப்படையில் வரும். ஒருவரிடம்
நீ இப்படிப்பட்ட பாவனையுடன் இரு என்றால் அந்த ஆட்டிடியூடானது நாம் அவரை பற்றி எவ்வளவு அறிவு அடைந்துள்ளோமோ அதனுடைய அடிப்படையில் வரும். ஒருவரை அறிமுகப்படுத்தி இவருடன் நீங்கள் நண்பராக இருங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஆட்டிடியூடு வச்சுக்கங்கன்னு சொன்னால் அதை நம்மால் விருப்பப்பட்டு அப்படிப்பட்ட பாவனையை உற்பத்தி செய்ய முடியாது. காரணம், அவரை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆகவே பிறகு அவரோடு பழக பழக அவருடைய குணங்களை தெரிய தெரிய நமக்கு எப்படிப்பட்ட பாவனை வருமோ அப்படிப்பட்ட பாவனை வரும். ஆகவே இப்படிப்பட்ட பாவனையுடன் இருப்பது கர்மயோகம் என்றால், அந்த பாவனை மனதில் வர வேண்டுமென்றால் சில இன்ஃபர்மேஷன், சில ஞானம், பேசிக் ஃபேக்ட் என்று சொல்லப்படுகின்றது, சில தத்துவங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்ப ஈஸ்வரனை பற்றிய பக்தி நாம் 7வது அத்தியாயத்தில் எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அது எதனுடைய அடிப்படையில் என்றால், ஈஸ்வரனை பற்றி எவ்வளவு ஞானம் இருக்கின்றதோ அவ்வளவு அடிப்படையில் தான் பக்தி இருக்கும். எப்பொழுதுமே அன்பும் அறிவும் சேர்ந்து போகும். ஒருவர் மீது இருக்கின்ற அன்பு, அவரை பற்றி எவ்வளவு அறிவு இருக்குமோ அவ்வளவுதான். அதே போல இந்த செயல்களிலும் பலனை நாம் அனுபவிக்கும் பொழுதும் பகவான் சில பாவனையை சொல்ல போகின்றார். அந்த பாவனைப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் நமக்கு சில அடிப்படையான அறிவு தேவை. அந்த அறிவை கொடுக்கின்றார் இந்த 47வது ஸ்லோகத்தில். இப்ப இந்த 47வது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தில் பேசப்படுகின்ற பாவனைக்கான அறிவு கொடுக்கப்படுகிறது. அடுத்த ஸ்லோகத்தில் எது கர்மயோகம், எப்படிப்பட்ட பாவனை என்று பேசப்படும். இப்பொழுது பார்ப்போம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் பகவான் கொடுக்கிறார். இதெல்லாம் அறிவு. இந்த அறிவை அடைந்து விட்டால் பிறகு பகவான் சொல்கின்ற கர்மயோகம்ங்கிற பாவனை இயற்கையாக நம்முடைய மனதில் வரும். பாவனைக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. அறிவினுடைய விளைவு ஆட்டிடியூட். ஒருவரை பற்றி அறிய அறிய அவரிடம் நமக்கு வருகின்ற பாவனையில் நமக்கு சாய்ஸே கிடையாது. அவருடைய குணமும் நம்முடைய குணமும் சேர்ந்து போனால் அந்த பக்தி அல்லது அன்பு, நட்பு என்பது இயற்கையாக வரும். நாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செயல்களில் இப்படிப்பட்ட பாவனை இருக்க வேண்டும் என்றால் எந்த அறிவின் அடிப்படையில் பாவனையை வளர்த்த முடியும்? இங்கு பகவான் பேசுகின்றார். இப்பொழுது பார்ப்போம் எப்படிப்பட்ட அறிவை நமக்கு பகவான் கொடுக்கின்றார். முதல் பகுதி, கர்மணி ஏவ அதிகாரக தே. தே என்றால் உனக்கு, அர்ஜுனா உனக்கு. இந்த இடத்தில் உனக்கு என்ற சொல்லுக்கு பொதுவான பொருள் எல்லா ஜீவராசிகளுக்கும். அர்ஜுனனை நிமித்தமாக பேசுகின்றார். உனக்கு என்றால் நம்மை போன்ற எல்லா ஜீவராசிகளுக்கும். கர்மணி ஏவ, கர்மணி என்றால் செயலில், ஏவ என்றால் செயலில் மட்டும், செயல் செய்வதற்கு மட்டும் என்ன உண்டாம்? அதிகாரக. அதிகாரக என்றால் உரிமை உண்டு, சாய்ஸ், தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. இங்கு அதிகாரக என்றால் சாய்ஸ், தேர்ந்தெடுக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. நம்முடைய கையில் இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். எதில்? செயல் செய்வது நம்முடைய கையில் இருக்கின்றது. இது முதல் அறிவு. முதல் கருத்து என்ன? நமக்கு எப்படிப்பட்ட செயலை மேற்கொள்ளுதல் என்கின்ற விஷயத்தில் இறைவன் சாய்ஸ் கொடுத்திருக்கார். இறைவன் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார், அல்லது ஃப்ரீவில், உரிமையை பகவான் கொடுத்திருக்கின்றார். இனி அடுத்த கருத்தையும் சேர்த்து படிச்சுட்டு பிறகு இதற்கும் சேர்த்து விளக்கம் பார்ப்போம். நமக்கு சாய்ஸ், உரிமை எதில் இருக்கின்றது?
செயல் செய்வதற்கு உரிமை இருக்கின்றது. பிறகு நாம் எதை பொதுவாக எதிர்பார்ப்போம்? ஒரு காரியத்தை நாம் செய்துவிட்டால் செய்ததற்கு பிறகு அந்த காரியத்தினுடைய பலனில் அதிக உரிமையை நாம் எதிர்பார்த்து வாழ்ந்து வருகின்றோம். நாம் ஒரு செயல் செய்து முடித்தால் பிறகு என்ன எதிர்பார்க்கின்றோம்? அந்த செயலினுடைய பலன் இருக்கின்றதல்லவா, அதில் நாம் உரிமையை எதிர்பார்க்கின்றோம். அதிலும் எனக்கு அதிகாரம், ரைட் வேண்டும், சாய்ஸ் தேவை என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த இடத்துல பகவான் சொல்றார், மா பலேஷு. மா என்றால் இல்லை, பலேஷு என்றால் பலனில். கர்மத்தினுடைய பலனில் மா அதிகாரக, பலேஷு மா அதிகாரக அஸ்தி. கர்மத்தினுடைய பலனில் ஒருவனுக்கு தகுதி கிடையாது, சாய்ஸ் கிடையாது. இப்ப ரெண்டு இருக்கு. பகவான் நமக்கு செயல் செய்வதற்கு உரிமை இருக்கின்றது. செயல் செய்ததற்கு பிறகு செயலினுடைய விளைவில் உரிமை இல்லை. அதற்கு நமக்கு பகவான் சாய்ஸ் கொடுக்கவில்லை, உரிமை கொடுக்கவில்லை. இது ஒரு ஃபேக்ட், இது ஒரு நியதி, இது ஒரு ரூல் என்று நாம் மனதில் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இதற்கு தலைகீழா நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு செயல் செய்வதற்கு உரிமை இல்லை, ஆனா பலன்ல உரிமை வேணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இங்கு பகவான் சொல்றார், உனக்கு செயல் செய்வதற்கு உரிமை உண்டு, செயல் செய்த பின் அதனுடைய விளைவில் உரிமை கிடையாது, ரைட் கிடையாது. உதாரணம் பார்த்தால் நமக்கு புரியும். நம்ம சாப்பிடுவதற்கு அமர்கின்றோம். நம்ம பிளேட்ல எத்தனையோ பதார்த்தங்கள் இருக்கின்றது. அதை சாப்பிடுதல் என்பது ஒரு செயல். நம்முடைய உடல் வாக்கு, உடலினுடைய நிலை, டாக்டர் கொடுத்த அட்வைஸ், இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? பிளேட்ல இருக்கிறத சாப்பிடணும். அதுல நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? மற்றவர்கள் கொண்டு வந்து பிளேட்ல போட்டாலும் கூட நமக்கு ரைட் இருக்கா இல்லையா? எதை சாப்பிட்றது, எதை சாப்பிடக்கூடாது என்பதில் ரைட் நமக்கு இருக்கின்றது. எதில்? கர்மம் செய்ய நமக்கு உரிமை இருக்கின்றது, சாய்ஸ் இருக்கு. கர்மண்யேவ அதிகாரக. சரி, நாம் அந்த உரிமையை பயன்படுத்தி என்ன செய்கின்றோம்? சாப்பிடுகின்றோம். சாப்பிட்டதற்கு பிறகு அந்த உணவானது உடலில் சென்று என்ன காரியத்தை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கத்தான் செய்யும். அந்த காரியத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம விரும்பினோம்னா அது நடக்குமா? கர்மத்தை செய்ததற்கு பிறகு பலனில் நமக்கு சாய்ஸ் கிடையாது. சாம்ஜியினுடைய ஒரு ஸ்டூடெண்ட், வயது ஒரு 56 57 இருக்கும். இரவு ஒரு நாள் 13-14 பூரி சாப்பிட்டார். என்ன குருமா நல்லா இருக்கோ அப்படின்னு சொல்லி சாப்பிட்டார். சாப்பிட்டதற்கு அப்புறம் வெடிய வெடிய அது ஒண்ணுமே பண்ணக்கூடாது, பேசாம போய் அப்படியே உள்ள போய் டிசப்பியர் ஆகணும்னா முடியுமான்னா அவர் என்ன பண்ணுச்சுன்னா நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வச்சிடுதுன்னா. காரணம் என்ன? பலனில் உரிமை இல்லை. நம்ம நல்லா சாப்பிடணும்னு விரும்புறோம், சாப்பிட்றணும், ஆனா வெயிட் போடக்கூடாது. அது எப்படின்னா பலனில் உரிமை கிடையாது. நம்ம ஒரு செயல் செய்து விட்டால் செய்ததற்கு பிறகு எப்படி செஞ்சோமோ அதனுடைய விளைவை அது எடுத்துத்தான் எடுக்கும். நான் தானே செஞ்சேன், என்னுடைய விருப்பப்படி பலன் இருக்கணும்னா பகவான் சொல்றார் அது இயற்கையில் அவ்விதம் படைக்கப்படவில்லை. உனக்கு புத்தி இருந்திருந்தா கர்மத்திலேயே நீ உன்னுடைய திறமையை காட்டியிருக்கணும். கர்மத்தை விட்டுட்டு பலன்ல போய் உனக்கு மாற்றத்தை நீ உருவாக்க முடியாது. அல்லது தசரதன் ஒரு யானையின் நினைச்சு வில்ல விட்டான். அது வரைக்கும் அவனுக்கு சாய்ஸ் இருக்கு. வில்ல விடலாம், வில்லிலிருந்து அம்ப விடலாம், விடாமல் இருக்கலாம், எங்க வேணாலும் விடலாம். அவனுக்கு விட்டதற்கு பிறகு தெரிந்து விட்டது அது யானை அல்ல மனிதன் என்று.
அவனுக்கு அதுல சாய்ஸ் இருக்கா? ரிசல்ட்ல நான் தானே ஏரோவை விட்டேன், நான் தானே அம்பை விடுத்தேன், பிறகு அதையே நான் நிறுத்தணும்னா நிறுத்த முடியாது. ஆகவே கர்மம் செய்யற வரைக்கும் நம்ம கையில் இருக்கு. செய்து முடிச்சுட்டோம் அப்படின்னா இயற்கையினுடைய நியதியுடன் அந்த செயல் கலந்து விடுகின்றது. இயற்கையினுடைய கோர்ஸ் அது எடுக்கத்தான் செய்யும். அந்த இடத்தில் நமக்கு உரிமை கிடையாது. இப்போ முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்? கர்மம் செய்யும் வரைக்கும் நமக்கு சாய்ஸ் இருக்கு. ஒரு முறை செய்து விட்டால் பிறகு அதனுடைய விளைவை சந்தித்துத்தான் ஆக வேண்டும், அல்லது அந்த விளைவு எப்படி வரும் என்பதில் நமக்கு தகுதி இல்லை, உரிமை இல்லை, தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இல்லை. நம்ம எவ்வளவோ பேரோட பேசிட்டு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தணுங்கிறது நம்ம கையில் இருக்கு. அந்த வார்த்தையை பயன்படுத்தியதற்கு பிறகு நமக்கு சாய்ஸ் இருக்கா? நான் வார்த்தையை வெளியே கொட்டிட்ட என்ன பண்ண முடியாது, அதை விழுங்க முடியாது. அது நம்ம சொன்ன வார்த்தைக்கு என்ன பலனை கொடுக்குமோ அது கொடுக்கத்தான் கொடுக்கும். இவ்விதம் நாம் செயல் செய்ய உரிமை உண்டு. செயல் செய்ததற்கு பிறகு அந்த செயல் இயற்கையுடன் கலந்து விடுகின்றது. அந்த இயற்கையுடன் நியதிப்படி கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்கும். அந்த பலன்ல நாம விருப்பப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பது தவறு. அப்படி எதிர்பார்ப்பதே தவறு என்ற அறிவு நமக்கு இருந்தால், தவறு என்ற அறிவு வந்துவிட்டால் பிறகு தவறான ஒன்றை நாம் செய்ய மாட்டோம். எனக்கு ரிசல்ட் தப்பா வருதோ கஷ்டமா வருதோன்னு இல்லை, ரிசல்ட்டை எதிர்பார்ப்பதே தவறு. காரணம் என்ன? நம்ம எப்படி செய்துள்ளோமோ அதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு பலனானது வரும். ஆகவே இப்ப மீண்டும் முதல் பகுதியை பார்த்தால், கர்மணி ஏவ அதிகாரக, கர்மம் செய்ய உனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு சாய்ஸ் உண்டு என்றால் நமக்கு 3 விதமான அதிகாரம் இருக்கின்றது. 3 சாய்ஸ் இருக்கு நமக்கு. நாம் செய்கின்ற செயலில் 3 விகல்பம். என்ன 3? 1, செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நாம் செய்யலாம். கர்த்தும் சக்கியம் என்றால் செய்யலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செயலை செய்யாமையும் இருக்கலாம். அகர்த்தும் சக்கியம், செய்யாமலையும் இருக்கலாம். 3வது விகல்பம் அந்யதா கர்த்தும் சக்கியம், வேறு விதத்தில் செய்யலாம். நாம் ஒரு காரியத்தை ஒரு செயலை செய்யலாம், செய்யாமையும் இருக்கலாம், வேறு விதத்திலும் செய்திருக்கலாம் அல்லது செய்யலாம். அதனாலதான் சாதாரணமா என்ன சொல்லுவோம்? செஞ்சதற்கு பிறகு நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, சாப்பிட்டதற்கு பிறகு இவ்வளவு சாப்பிட்டிருக்க கூடாது, சொன்னதற்கு பிறகு நான் இப்படி சொல்லியிருக்க கூடாது என்றெல்லாம் நினைக்கின்றோம் அல்லவா? இதிலிருந்து என்ன தெரிகின்றது? நாம் செயலை இந்த உலகத்தில் விடுவதற்கு முன், அது சரீரம் மூலியமாகவோ வாக்கு மூலியமாகவோ மனதின் மூலியமாகவோ செயலை செய்வதற்கு முன் நமக்கு 3 விதமான சாய்ஸ் இருந்திருக்கு. அந்த செயலை செஞ்சிருக்கலாம், செய்யாமையும் விட்டிருக்கலாம், வேறு விதமாக செய்திருக்கலாம். இந்த 3 விதமான அதிகாரம் அர்ஜுனா உனக்கு அல்லது ஜீவராசிக்கு இருக்கின்றது. கர்மணி என்றால் எனி அண்டர்டேக்கிங். நாம எதை செஞ்சாலும் நம்முடைய செயல்ல இந்த 3 விதமான சாய்ஸ் இருக்கின்றது. இனி அடுத்த பகுதிக்கு வந்தால், நாம் இந்த 3 விதமான உரிமைகளை பயன்படுத்தி ஏதோரு விதத்தில் ஒரு செயலை செய்து விட்டோம், ஒரு காரியத்தை மேற்கொண்டு விட்டோம். அதற்கு பிறகு எப்படிப்பட்ட பலன் வரும் என்ற விஷயத்தில் பகவான் உரிமை இல்லை என்று சொல்கின்றார். எப்படிப்பட்ட பலனை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதில் உனக்கு உரிமை இல்லை என்று பகவான் பேசுகிறார். இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம், கர்மத்தினுடைய பலனை எதிர்பார்க்காமல் கர்மத்தை செய்யன்னு பகவான் சொல்லவில்லை. அதை செய்யவும் முடியாது.
நம்ம அல்லது பகவான் கிருஷ்ணரே ஒரு பெரிய கர்மத்தை செய்யறார். என்ன கர்மம்? பகவத்கீதைய அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். அப்படி உபதேசம் பண்ணும்போது பகவானுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? குறைஞ்சது ஒரு எதிர்பார்ப்பு என்ன? இது அர்ஜுனனுக்கு புரியணும். அந்த ஒன்னு எதிர்பார்ப்பார். அது பகவான் மட்டுமல்ல, எல்லாருமே. இப்ப பகவத்கீதையை நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்ககிட்ட இருக்கிற என்ன ஒரே ஒரு எதிர்பார்ப்பு? புரியணும். அந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான். அது தவறானா? தவறு கிடையாது. ஆகவே நாம எந்த செயல் செய்தாலும் அந்த செயலினுடைய விளைவு நடக்க வேண்டும், சரியாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்த்து செய்வோம். அதில் தவறு கிடையாது. அந்த எதிர்பார்க்கிறதுல தப்புன்னு பகவான் சொல்லல. பிறகு நம்ம எதிர்பார்க்கிறத தப்புன்னு சொல்வதற்கு பதிலாக நாம் உரிமையை எதிர்பார்க்கின்றோம், நிபந்தனை போடுகின்றோம். இப்படித்தான் பலன் வரணும்னு சொல்றோம். அதைத்தான் பகவான் தவறுங்கிறார். அந்த ஆட்டிடியூடு தான் தப்புன்னு சொல்றார். உன்னை எதிர்பார்த்து காரியத்தை செய்யலாம், ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து காரியத்தை செய்யலாம். பிறகு தலைகீழ வந்தா என்ன பண்ணணுமா? அதான் கர்மயோகமா சொல்ல போறார், எப்படிப்பட்ட பாவனை இருக்கணும்னு. அதற்கு முன்னாடி ஒரு அறிவை கொடுக்கின்றார். நாம் ஒரு செயலை செய்ததற்கு பிறகு எத்தனையோ காரணங்கள் கலந்து அது பலனாக வர இருக்கின்றது. ஆகவே பலனை நிர்ணயிக்கும் சக்தி நமக்கு பகவான் கொடுக்கவில்லை. இதை நல்லா மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செயலை செய்வதற்கு சக்தியை கொடுத்திருக்கார். செய்யாம இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். செய்ததற்கு பிறகு பலனினுடைய சொரூபத்தை, இப்படித்தான் பலன் வந்து ஆக வேண்டும் என்கின்ற நியதியை பகவான் நமக்கு கொடுக்கவில்லை. அந்த சக்தியை பகவான் நமக்கு கொடுக்கவில்லை. இது இயற்கையினுடைய நியதி, பகவானுடைய திட்டம். இது ஒரு ரூல், பகவானுடைய நியதி. பலனில் நமக்கு உரிமையை கொடுக்கவில்லை. இது 2 கருத்து. இனி 3வது கருத்தை என்ன சொல்றாருன்னு வருவோம். அடுத்த பகுதி, மா கர்ம பல ஹேதுஹு பூஹு. முதலில் இந்த பகுதியிலிருந்து என்ன பகவான் பேசுகின்றார் என்று பார்த்துவிட்டு மொழிபெயர்ப்புக்கு செல்லலாம். முதலில் பகவான் சொன்னார், கர்மம் செய்வதற்கு தகுதி இருக்கின்றது அல்லது உரிமை இருக்கின்றது. செய்ததற்கு பிறகு செயலில், அதனுடைய பலனில் உனக்கு உரிமை இல்லை என்று சொன்னார். அப்பொழுது நமக்கு சந்தேகம் ஒன்று வரலாம். நான் செயல் செய்வதற்கு மட்டும்தான் எனக்கு தகுதி. பிறகு என்னன்னா, செயல் செய்ததற்கு பிறகு பலன் எப்படி வேண்டுமானாலும் வரலாம், அதுல எனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னா, சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு உரிமை இருக்கும். அது பசி நீங்குமா நீங்காதாங்கிறதுக்கெல்லாம் உரிமை இல்லைன்னா என்ன ஆகும்? 3 மணி நேரம் சாப்பிட்டே இருப்போம், பசி நீங்கவே நீங்காது. காரணம் என்ன? பலன்ல தான் நமக்கு உரிமை இல்லையே. நம்ம ஒரு காரியத்தை செய்ய பலன் ஒரு விதமாக வந்து கொண்டு இருந்தால் உலகத்துல விவஸ்தையே இருக்காது. காரணம் என்ன? பகவான் முதல் வரியில் என்ன சொல்லிட்டார்? உனக்கு செயல் செய்யறதுக்கு தான் உரிமை இருக்கு, செயலினுடைய பலன்ல உரிமை இல்லைன்னு சொன்னா பிறகு எதற்கு நாம் செயல் செய்வோம்? ஆபீஸ்ல செயல் செய்யறதுக்கு தான் உரிமை இருக்கு, சம்பளம் வாங்குறதுக்கு உரிமை இல்லைன்னா நம்ம போவோமா? அப்படித்தானே பகவான் சொல்ற மாதிரி இருக்கு. செயல் செய்யறதுக்கு உரிமை இருக்கு, பலன்ல உரிமை இல்லைன்னு இந்த கொட்டேஷன் உங்க மேனேஜிங் டைரக்டர் அல்லது நீங்க மேனேஜிங் டைரக்டரா இருந்தா உங்க எம்ப்ளாயர்கிட்ட சொன்ன என்ன ஆகும்னா அது முரண்பாடாக இருக்கின்றது. இப்போ பலன் கர்மத்தை செய்கின்ற எனக்கு எந்த அடிப்படையில் கர்மம் செய்தேனோ அதனுடைய அடிப்படையின் பலன் வர வேண்டும் தானே என்றால் அதை பற்றி பகவான் பேசுகின்றார். நாம் செய்கின்ற செயல்களில் 2 விதமான பலன் இருக்கின்றது. ஒன்று திருஷ்ட பலன், இனி ஒன்று அதிருஷ்ட பலன். திருஷ்ட பலன் என்றால் நம்ம கண்ணுக்கு நேரா தெரிகின்ற பலன். அதிருஷ்ட பலன் சொன்னா கண்ணுக்கு தெரியாத பலன். அதைத்தான் சாஸ்திரத்துல
பாபம் புண்ணியம் என்றெல்லாம் பேசுகிறார்கள். அந்த பாப புண்ணியம் கண்ணுக்கு தெரியலையேன்னா அதனாலதான் அதற்கு பெயர் அதிர்ஷ்ட பலன். கண்ணுக்கு தெரிஞ்சா அதை போய் எதற்கு அதிர்ஷ்ட பலன்னு சொல்லுவோம். ஆகவே நாம் ஒரு செயல் செய்தால் சாஸ்திரமானது என்ன சொல்கின்றது, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நேரடியாக காணக்கூடிய பிரயோஜனம் இருக்கின்றது. உதாரணமாக நம்மிடம் இருக்கின்ற ஒரு பொருளை எடுத்து இனியொருவருக்கு தானம் செய்கின்றோம். அதனுடைய திருஷ்ட பலன் என்னன்னா, நம்மிடம் இருக்கின்ற பொருள் நம்மிடம் குறைஞ்சு இனியொருவருக்கு போயிருக்கு, அதுதான் திருஷ்ட பலன். சாஸ்திரம் சொல்கின்றது இதற்கு அதிர்ஷ்ட பலன் புண்ணியம். இந்த செயலினுடைய கண்ணுக்கு தெரியாத பலன் புண்ணியம் சொல்லுகின்றது. பிறகு என்னன்னா, இதற்கு முரண்பாடா செய்யறோம். இனியொருவருடைய பொருளை நாம் அபகரிக்கின்றோம். திருஷ்ட பலன் என்னன்னா, நமக்கு இன்னைக்கு பொருள் வந்துள்ளது, சாஸ்திரம் கூறுகின்றது இதனுடைய அதிர்ஷ்ட பலன் பாபம். இவ்விதம் திருஷ்ட பலன் நம்முடைய அனுபவத்தில் இருக்கின்றது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அதிர்ஷ்ட பலன் கண்ணுக்கு தெரியாத பாபம் புண்ணியம் என்கின்ற பலன் வருகின்றது. இப்பொழுது அடுத்த கேள்வி, எதனுடைய அடிப்படையில் பாப புண்ணியம் நமக்கு வருகின்றது? எதனுடைய அடிப்படையில் அதிர்ஷ்ட பலன் நிச்சயிக்கப்படுகின்றது என்றால், நம்முடைய உடல் வாக் மூலமாக செய்யப்படும் செயலினுடைய அடிப்படையில் அதிர்ஷ்ட பலன் நிச்சயிக்கப்படவில்லை. பிறகு இந்த உடல் செயல் செய்கிறது, அந்த செயலுக்கு பின் இருக்கின்ற மனதினுடைய பாவனையின் அடிப்படையில் அதிர்ஷ்ட பலனானது நிச்சயம் செய்யப்படுகின்றது. ஆகவே நாம் எப்படிப்பட்ட ஆட்டிடியூட், எப்படிப்பட்ட பாவனையுடன் செயல் செய்கின்றோமோ அந்த பாவனையின் அடிப்படையில் அதிர்ஷ்ட பலன் பாபமோ புண்ணியமோ நிச்சயிக்கப்படுகின்றது. ஆகவே கண்ணுக்கு தெரியாத பாப புண்ணியம் கண்ணுக்கு தெரியாத பாவனையிலிருந்து உருவாகிறது. இப்போ ஒருவர் ஒரு தானம் பண்றாருன்னு சொன்னா அவர் எப்படிப்பட்ட பாவனையில பண்றாருன்னு தெரியல. அதுல ஒரு சுயநலம் இருந்து ஏமாற்றுவது ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா அதுல என்னன்னா, மேலடியா மேலோட்டமா பார்த்தா தானம் தான், ஆனா அதிர்ஷ்ட பலன் பாபம். அல்லது திருஷ்ட பலன், திருடன் கத்திய கையாளுகின்றான், ஒருவனை கொலை பண்றான். டாக்டரும் கத்திய கையாளுறார், என்ன பண்றாரு? அவரும் கொலை தான் பண்றார். பழகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே. என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேர்த்தினுடைய திருஷ்ட பலன் ஒரு ஜீவராசியினுடைய உயிர் போயிருக்கு. ஆனா சாஸ்திரப்படி டாக்டர் என்ன ஆட்டிடியூடுல பண்ணியிருக்கார், அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணி அந்த செயல் நடந்துள்ளது. ஆனால் திருடன் அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த செயல் நடந்துள்ளது. திருஷ்ட பலன் ஒன்றாக இருந்தாலும் திருடனுக்கு பாபம், வைத்தியருக்கு புண்ணியம்ங்கிற பலன் வரும். அதனால ஆள் போயிட்டாரே பாவம்னு டாக்டர்ஸ் நினைக்க கூடாது. ஆள் போக வச்சாலும் புண்ணியம்தான், ஆளை பொழைக்க வச்சாலும் புண்ணியம்தான். ஆகவே ஒரு செயல் திருஷ்ட பலன் எப்படி முடிந்தாலும் அந்த திருஷ்ட பலனுக்கு முன்னாடி செயலுக்கு பின் இருக்கின்ற பாவனை தான் கர்ம பலத்தை நிர்ணயிக்கும். ஆகவே பகவான் உனக்கு கர்மத்துல அதிகாரம் உண்டு, பலத்துல அதிகாரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது உன்னுடைய அதிர்ஷ்டமான பாவனை எப்படி இருந்ததோ அதற்கு தகுந்தாற்போல் உனக்கு பலன் வரும் என்று பகவான் சொல்கின்றார். இதுல என்னன்னு சொன்னா, சில செயல்களை நாம் இப்பொழுது செய்திருப்போம். நாம் பலவிதமான அபூர்வமான கண்ணுக்கு தெரியாத பாவனையில் விதவிதமான பாப புண்ணியத்தை சேர்த்து வைத்திருப்போம். ஒரு கர்மத்தினுடைய செயலை நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த பாப புண்ணியங்கள் எல்லாம் கலந்து நமக்கு பலனாக வரும். அதனாலதான் சில முரண்பாட்டை நாம் அனுபவிக்கின்றோம்.
அதிக முயற்சி ஒருவன் செய்யறான், குறைவான பலன் கிடைக்கின்றது. காரணம் என்ன? அவனுடைய அதிருஷ்டமும் வேற எப்பவோ செய்த அதிருஷ்டம் சேர்ந்து வேலை செய்கின்றது. அல்லது குறைவான முயற்சி செய்து அதிகமான பலனை அனுபவிக்கின்றான். இந்த தாரதமியம் எல்லாம் ஏன் வருகின்றது என்றால், நமக்கு தெரிஞ்சது இப்போ செய்கின்ற செயல் அந்த திட்டம்தான். பகவானுடைய கம்ப்யூட்டர் பெரிய கம்ப்யூட்டர். நம்மளுடைய எல்லா கர்ம வினையும் வச்சு அதனுடைய அடிப்படையில் பாப புண்ணியம் பலனை கொடுத்து வருகின்றார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு விதமான ஆட்டிடியூடு, பாவனையை வளர்த்தணும். கர்ம பலத்தை வாங்கும் பொழுது அதை அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஆகவே இந்த பகுதியில் என்ன சொல்றார் பகவான்? முன் வரியில் ஒரு விதத்தில் பகவான் கர்மத்தில் உனக்கு அதிகாரம் உண்டு, பலத்தில் அதிகாரம் இல்லை என்று சொன்ன போதிலும் கர்மத்தினுடைய பலனை நீதான் நிர்ணயிக்கின்றாய் என்று பகவான் கூறுகின்றார். எப்படி? நீ செய்கின்ற ஆட்டிடியூட், ஒவ்வொரு கர்மத்திற்கு முன் இருக்கின்ற பாவனையில் அடிப்படையில் உனக்கு என்ன பலன் வருகின்றதோ அது நீ சம்பாதித்ததுதான், உன்னுடைய பாவனையிலிருந்து உருவானதுதான். பல ஜென்மமா சேர்த்து வச்சிருக்கோம், நமக்கு அது தெரியவில்லை. ஆகவே சேர்க்கையில் விதவிதமான பலன், வெற்றி தோல்விகள் வருகின்றது. ஆகவே கர்மம் செய்வதற்கு நமக்கு அதிகாரம், கர்ம பலனில் அதிகாரம் இல்லை. எப்பொழுது? செய்து முடித்ததற்கு பின். கர்மத்தை செய்து முடிப்பதற்கு முன் என்னன்னா, பலத்தில் நமக்கு அதிகாரம் இருக்கின்றது. எப்படின்னா, அந்த செயல் செய்தால்தானே பலன் வரும். செய்வதற்கு முன் சரியான பாவனை இருந்தால் நமக்கு பலனையும் நாம் நிச்சயம் செய்யலாம். அந்த கருத்தை பகவான் கூறுகின்றார். இது கர்ம யோகத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருப்பதனால் பகவான் இங்கு என்ன சொல்கின்றார்? அர்ஜுனா, நீ ஆசைப்பட்டு உன்னுடைய சிற்றறிவுக்கு உட்பட்டு மிக கீழான அழிகின்ற பலனை எதிர்பார்த்து விடாதே. காரணம் என்னவென்றால், உன்னுடைய சங்கல்பத்தினுடைய அடிப்படையில் பலன் வர இருப்பதனால் நீ உன்னுடைய கடமையை செய்யும் பொழுது எந்த விதமான சங்கல்பத்தையும் மேற்கொள்ளாதே என்று பகவான் கூறி, கர்ம யோகமாக நீ கர்மத்தை செய்ய வேண்டும். ஆகவே நீயாக கர்ம பலனை உருவாக்க விரும்பாதே. காரணம் என்ன? அப்படி உருவாக்கினால் பிறகு அதை அனுபவித்து தான் தீர வேண்டும் என்று பகவான் பேசுகிறார். இனி கர்ம யோகம் என்ற அடிப்படையில் நாம் செய்கின்ற கர்மத்திற்கு சாதாரணமாக 2 பலன் வரும். ஒன்று பாபம், இனி ஒன்று புண்ணியம். நாம் எந்த செயலை செய்தாலும் ஒன்றா பாபம் வரும், இல்லை புண்ணியம் வரும். நம்முடைய கடமையை ஒழுங்காக செய்தால் புண்ணியம் வரும், சரியா செய்யலினா பாபம் வரும். சாஸ்திரப்படி பாபம் நம்ம பந்தப்படுத்தும், புண்ணியமும் நம்மை பந்தப்படுத்தும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு செயல் செய்து அதில் பாபமும் வரக்கூடாது, புண்ணியமும் வரக்கூடாது. பிறகு என்ன வரணும்னா, கர்மத்துக்கு இனி ஒரு சக்தி இருக்கின்றது. கர்மயோகப்படி செயல் செய்தால் அது பாபத்தையும் கொடுக்காம புண்ணியத்தையும் கொடுக்காமல் சித்த சுத்தியை, மன தூய்மையை கொடுக்க அதற்கு சக்தி இருக்கின்றது. இப்ப செயலுக்கு சாதாரணமா பாபத்தையும் புண்ணியத்தையும் கொடுப்பது, பகவான் சொல்கின்ற கர்மயோகப்படி செயலை மேற்கொண்டால் அது மன தூய்மையை கொடுக்கும், அது ஞான யோகத்திற்கு தகுதிப்படுத்தும். ஆகவே பகவான் சொல்றார், நீயாக பாப புண்ணிய பலனை உருவாக்கி விடாதே அர்ஜுனா. கர்மயோகத்திற்குள் வந்தால் 2ஐயும் விட்டு மன தூய்மையை அடைய வேண்டும். ஆகவே என்ன சொல்றார்? மா கர்ம பல ஹேதுஹு பூஹு. மா பூஹு என்றால் அவ்விதம் செய்யாதே. மாங்கிறத பூஹு அபூஹுங்கிற வார்த்தையோட சேர்த்தணும். மா பூஹு என்றால் அவ்விதம் செய்யாதே. எவ்விதம்? கர்ம பல ஹேதுஹு.
கர்மத்தினுடைய பலனை விளைவிப்பவனாக ஆகாதே. கர்ம பல, கர்மத்தினுடைய பலம், ஹேதுனா அதனுடைய விளைவை உண்டு செய்பவனாக ஆகிவிடாதே. கர்மத்தினுடைய பலன் என்ன? பாபமோ புண்ணியமோ அதை நீ உருவாக்கி விடாதே. எப்படி உருவாக்கலாம்? சங்கல்பத்தில் உருவாக்கி விடலாம். நீ சங்கல்பத்தில் ஆசைப்பட்டு பாப புண்ணியத்தினுடைய பலனை உருவாக்கி கொண்டே இருந்தால் சம்சாரத்தில் தான் இருப்பாய். ஆகவே என்ன பண்ணணும்னா, கர்ம யோகமா வரணும்னு சொன்னா, சித்த சுத்தி வர வேண்டும் என்றால் உன்னுடைய பாவனையில் ஒரு மாற்றம் தேவை. அது என்ன மாற்றம்? அடுத்த ஸ்லோகம். இனி கடைசி பகுதி, 4வது பகுதி. மாதே சங்கக அஸ்து அகர்மணி. தே உனக்கு, சங்கக பற்று, மாஸ்து மா அஸ்து இருக்க வேண்டாம். உனக்கு பற்று இருக்க வேண்டாம். எதில் பற்று இருக்க வேண்டாம்? அகர்மணி. அகர்மணி என்றால் செயலின்மையில். செயலின்மையில் உனக்கு பற்று இருக்க வேண்டாம். செயல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற பற்றை நீ துறந்துவிடு. இந்த கருத்தை ஏன் பகவான் சொல்கின்றார்? முதல் பகுதியை படிச்ச உடனே நம்ம மனசுல ஒரு சந்தேகம் வரலாம். வரல அப்படின்னா அந்த சந்தேகத்தை நம்ம கிளப்பணும். என்ன சந்தேகம் வரலாம்? செயல் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. பிறகு செயல் செய்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட பாவனையில நான் செஞ்சனோ அதனுடைய அடிப்படையில பலன் வரும். அதுல எனக்கு ரைட் கிடையாது. பிறகு கர்மம் ஒன்னா பாபத்தையும் புண்ணியத்தையும் கொடுக்கும். இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யலாம்? பேசாம சும்மா இருந்துட்டா என்ன? ஒண்ணுமே செய்ய வேண்டாமே. காரணம் என்ன? ஏதாவது செய்ய போய் பாவத்தையும் புண்ணியத்தையும் வாங்கி கட்டிட்டு கர்மத்தையும் பண்ணி அதனுடைய பலன்ல அதிகாரமும் இல்லைன்னு சொன்னா பேசாம உட்கார்ந்துடலாமேனா. உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். சும்மா இருக்கிற சாமியாருக்கு மூடுபட்ட சாதம்னு சொல்லி. அப்படி சும்மா இருந்துடலாமே, பேசாம ஒரு விதமான செயலும் செய்யாம இருக்கலாமே என்று தோன்றினால் பகவான் எச்சரிக்கின்றார். மாஸ்து, சும்மா இருக்க முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்றார். காரணம் என்ன? இதனுடைய விளைவை எல்லாம் 3வது அத்தியாயத்துல சொல்லுவார். மனப்பக்குவம் வர்றதுக்கு முன்னாடியே ஒருவன் தன்னுடைய பொறுப்பையும் கடமையையும் துறந்துட்டு சும்மா இருக்க போனான்னா என்ன ஆயிருவானா? மித்யாச்சாரகன்னு சொல்லி பகவான் சொல்ல போறார். அவன் வெளிய விஷயத்தை திறந்துருவான், மனசுல அதை நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். இந்த புதுசா விரதம் ஆரம்பிக்கிறாங்களே அவங்களுடைய மனசு போல நல்லா 4 வேளை 5 வேளை சாப்பிட்டு இருந்து திடீர்னு விரதம் இருக்கலான்னு முடிவு பண்ண உடனே முதல் நாள் வாயிலையும் வயிற்றிலையும் சாப்பாடு இருக்காது, மனது பூரா சாப்பாடு என்னமாவே இருக்கும். காரணம் என்ன? விரதம் விட்டுட்டோம். அந்த கிச்சனை பார்த்தா சொர்க்கலோக மாதிரி இருக்கும். அந்த வாசம் வந்தது அப்படின்னா எல்லாத்தையும் பறிகொடுத்த மாதிரி இருக்கும். காரணம் என்ன? விஷயத்தை திறந்துட்டோம். அதில் இருக்கிற சுக புத்தியை துறக்காம என்ன பண்ணியிருப்போம்னா, உபவாசம்னா அர்த்தம், உபனா பக்கத்துல, வாசம்னா இருக்கிறது. பகவானுடைய பக்கத்துல மனசை வைக்கிறதுக்கு பதுவா பாகசாலையில மனசை வச்சுட்டு இருப்போம். காரணம் என்ன? அந்த மாதிரி புத்தி வந்துவிடும். பக்குவம் அடையாமல் ஒருவன் கர்மத்தை துறந்தால் என்னென்ன விளைவு வரும்னு பகவான் சொல்ல போறார். முதல்ல சொல்ல போறார், உன்னால துறக்க முடியாதுன்னு சொல்லுவார். சில பேர் சாமிஜி சொல்லுவார்கள், இந்த சில கஷ்டங்களுக்கு பயந்துட்டு, மெட்ராஸ்ல எத்தனையோ கஷ்டங்கள், வாற்று முதல் கொண்டு எல்லாம் பிரச்சனை தான், அதனால ரிஷிகேஷ் போயிடலான்னு போயிடுவார்கள். இந்த கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு பயந்துட்டு பக்குவம் இல்லாம போய் கொஞ்ச நாள் இருக்கலாம் எல்லாத்தையும் துறந்துட்டு, பிறகு அங்க என்ன செய்வார்களாம்? அப்படியே ருத்ராட்ச வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவார்களாம். காரணம் என்ன? அந்த புத்தி சும்மா இருக்காது, இல்ல ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ணலான்னு சொல்லி. ஆகவே கர்மத்தை துறந்து அகர்மத்தில் இருப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. இந்த தனிமையிலிருந்து சொல்லுவார்கள்,
அதனாலதான் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, தனிமையில சுகம் கிடைக்குமான்னு எல்லாம் சொல்லி. அது கிடைக்காது எப்போன்னா பக்குவம் அடையாத வரை. ஆகவே பகவான் சொல்வார், அகர்மணி சங்கக மாஸ்து. கர்மம் செய்யாமல் இருத்தல், எல்லா பொறுப்புகளையும் துரத்தல், வெறுமனே இருத்தல், அதில் ஆசை கொள்ளாதே அர்ஜுனா என்று மட்டும் இங்கு சொல்கின்றார். இதனுடைய அதிக விளக்கத்தை 3வது அத்தியாயத்துல பார்ப்போம். நம்ம இந்த 2வது அத்தியாயத்துல கர்மயோகத்துக்கு விதைதான் விதைக்கின்றோம். 3வது அத்தியாயம் பூரா கர்மயோகத்தை பற்றி தான் பார்ப்போம். ஆகவே அகர்மத்தில் செயலின்மையில் உனக்கு பற்று வேண்டாம். ஏன் வேண்டாம்? செயலின்மையினால் என்னென்ன விளைவு வரும் அதற்கு விளக்கம் பிறகு. பிறகுன்னு சொல்லிட்டு இருந்தா பிறகு வரும். இந்த ஸ்கூல்ல எல்லாம் காலேஜில் வாத்தியார் என்ன சொல்லுவாங்க தெரியுமோ, எல்லாம் கடைசியில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு அதை அப்படியே பார்க்காம போயிடுவார்கள். அது அப்படி இல்லை, 3வது அத்தியாயத்தில் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே அகர்மணி செயலின்மையில் உனக்கு பற்று இருக்க வேண்டாம். இப்போ 4 அட்வைஸ் பகவான் கொடுத்திருக்கார். 4 பேசிக் ஃபேக்ட் பகவான் சொல்லியிருக்கார். என்னென்ன 4 கருத்து சொல்லியிருக்கார்? முதலில், நாம் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் ரைட் இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது. நமக்கு சாய்ஸ் இருக்கு. சில பேர் அதையும் ஒத்துக்க மாட்டார்கள். தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அதுபடி தான் நடக்கும். இப்படி இன்னைக்கு கீதைக்கு வரணும்னா வருவேன், வரலைன்னா வரல. இப்படி எல்லாமே பகவானுடைய தலையெழுத்து. அப்படி கிடையாது. நமக்கு சாய்ஸ் இருந்திருக்கு. மழை வந்தாலும் நான் கிளாஸுக்கு போவோம்னு வர்றோம் அல்லவா, அது ஒரு சாய்ஸ். ஆகவே நமக்கு ரைட் இருக்கின்றது. ஒவ்வொரு செயலிலும் ஒரு சொல் சொல்லலாம், ஒரு பொருளை பார்க்கலாம், ஒரு பேசலாம், எல்லா செயலிலும் நமக்கு ரைட் இருக்கின்றது. அதை செய்யலாம், செய்யாம இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் செயல் செய்து முடித்ததற்கு பிறகு அந்த செயலினுடைய விளைவில் நமக்கு பகவான் ரைட்டு வைக்கல, உரிமையை வைக்கவில்லை. அப்போ உரிமையை வைக்கவில்லைன்னு சொன்னால் நான் அந்த செயலினுடைய விளைவை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம மனசில் வரணும். இதை கேட்ட உடனே முதல்ல நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இப்படித்தான் ரிசல்ட் வரணும், இந்தந்த சூழ்நிலை இப்படித்தான் நடக்கணும்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அது வேண்டான்னு சொல்றார். காரணம், அப்படி எதிர்பார்ப்பதே தவறு. காரணம் என்ன? செயல் செய்வதற்கு தான் ஜீவராசிகளுக்கு உரிமை. செய்து முடித்து விட்டால் அது என்ன பலன் வரும் என்பதில் நமக்கு உரிமை இல்லை. பிறகு 3வது கருத்தா என்ன சொல்கின்றார்? உண்மையில் செயலினுடைய விளைவில் உரிமை இல்லாத போதிலும் செய்வதற்கு முன் எப்படிப்பட்ட பாவனையில் செய்திருந்தோமோ அதற்கு தகுந்த பலன்தான் வரும் என்று அங்க ரெக்கன்சைல் பண்றார் பகவான். என்ன முதல்ல என்ன சொல்லிட்டார்? கர்மம் பண்றதுக்கு உரிமை, பலன்ல உரிமை இல்லைன்னு சொன்னார். பிறகு என்ன நமக்கு விசுவாசமே வராது, நான் உன்னை செஞ்ச செயல் ஒன்று வருமானா, அந்த பலன் நீ எப்படிப்பட்ட சங்கல்பத்தில் செய்தாயோ அதனுடைய அடிப்படையில் தான் வரும் என்று கூறுகின்றார். பிறகு இவ்வளவு கர்மத்துல கஷ்டம் இருக்கே, பேசாம இருந்துடலாமான்னா இருக்கக்கூடாது. செயல் செய்து தான் ஆக வேண்டும், கடமையை செய்ய வேண்டும். சில பேர் பகவத்கீதை வேதாந்த கிளாஸுக்கு வந்தா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பயந்துக்குவாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி. செயல் அதெல்லாம் கிடையாது. அது அவர்களுக்கு தெரியவில்லை, நமக்கும் தெரியல. நமக்கே பயம், கிளாஸுக்கு வந்தால் ஏதாவது நான் விட்டுட்டு போயிடுவணும்னு நமக்கே பயம். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டோம். காரணம் என்ன தெரியுமோ, அவ்வளவு தூரம் அந்த பொருளை பற்று இருக்கும்போது நம்மளால விட முடியுமா? இதை விட்டுருவனானே நினைச்சா பயம், எப்படி விட முடியும்? அதனால தைரியமா விட மாட்டோம். ஆகவே அகர்மணி செயலின்மையில் நமக்கு பற்று இருக்கக்கூடாது. இது கர்மயோகப்படி சில பாவனையை உருவாக்க வேண்டுமென்றால் இந்த அறிவை பகவான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன செய்வார்? இதுதான் கர்மயோகம்னு சொல்லி கர்மயோகத்துக்கு லட்சணம் கொடுப்பார். நாம் அடுத்த ஸ்லோகத்துக்கு செல்வதற்கு முன் இந்த ஸ்லோகத்தையே வேறு விதமாக பார்ப்போம். இப்போ இதுவரைக்கும் பார்த்த அர்த்தத்தை என்ன பண்ணுறீங்க? மறந்துடுறீங்க. அது சொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது.
அதை விட்டுட்டு புதிதாக இந்த ஸ்லோகத்தை பார்க்கிறத போல பார்ப்போம். இது ஒரு சிம்பிள் அர்ஜுனனுக்கு கொடுக்கிற ஒரு அட்வைஸை போலையும் இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். என்ன சொல்றார் பகவான்? இது ரெண்டாவது விதமான இன்டர்பிரட்டேஷன். முழுமையா இந்த ஸ்லோகத்தை அர்ஜுனனுக்கு அல்லது அர்ஜுனனை போல இருப்பவர்களுக்கு பகவான் கொடுக்கிற ஒரு சிம்பிள் அட்வைஸ். என்ன அட்வைஸ்? தே அர்ஜுனா, உனக்கும் உன்னை போல சித்த சுத்தி இல்லாதவர்களுக்கும் கர்மணி ஏவ அதிகாரக என்றால் உனக்கு கர்மயோகம் செய்வதற்குத்தான் உரிமை உண்டு. கர்மயோகம் செய்வதற்குத்தான் உரிமை உண்டுன்னு சொல்லும் பொழுது பகவான் வேற எதுக்கோ உரிமை இல்லைன்னு சொல்றார். அது என்னவென்றால் ஞான யோகத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த கர்மத்துல தான் உனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்வதிலிருந்து உனக்கு இங்க வர்றதுக்குத்தான் தகுதின்னு சொன்னா பிறகு வேற எங்கேயோ போறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தமாகுது. அது என்ன? கர்மத்தை துறந்து சந்நியாசத்தை எடுத்து ஞான யோகத்துக்கு செல்வதற்கு சித்த சுத்தி இல்லாத உனக்கு தகுதி இல்லை. அதுவும் பொருந்தி வரும். ஆகவே கர்மண்யேவ அதிகாரக தே என்றால் அர்ஜுனா உனக்கும் அல்லது உன்னை போல மன தூய்மை அடையாதவர்களுக்கும் செயல் செய்யத்தான் தகுதி இருக்கின்றது, உரிமை இருக்கின்றது. செயல் செய்யத்தான் உரிமை இருக்கின்றது என்பதிலிருந்து செயலை தியாகம் செய்ய ஞான யோகத்திற்கு செல்ல உரிமை இல்லை. பிறகு மா பலேஷு, மா பலேஷுங்கிற இடத்துல என்ன சேர்த்திக்கணும்? மா பலேஷு ஸ்பிருகா. ஸ்பிருகான பற்று, பலத்தில் பற்று வைக்க வேண்டாம் அர்ஜுனா. நீ செயல் செய்வதில் மட்டும் உனக்கு இப்பொழுது தகுதி இருக்கின்றது. காரணம், செயலை துறக்கும் அளவு மனப்பக்குவம் உனக்கு வரவில்லை. பிறகு செயல் செய்ய உரிமை இருக்குன்னா ஆசைப்பட்டு செய்யட்டுமா அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கும் போது மா பலேஷு ஸ்பிருகா அதிகாரக, உனக்கு செயலினுடைய பலனில் ஆசை வைக்காதே. இப்போ முன்ன எப்படி நம்ம பொருள் சொன்னோம்? மா பலேஷுங்கிற இடத்துல பலன்ல அதிகாரம் இல்லைன்னு பொருள் சொன்னோம். இப்போ என்ன பொருள் பார்க்கின்றோம்? பலனில் ஆசை வைக்காதே. கர்மத்துல தான் தகுதி இருக்குன்னு சாமான்யமா முன்ன சொன்னோம். இப்போ என்ன சொல்றோம்? மன தூய்மை அடையாத வரை. இந்த மன தூய்மைனா என்னன்னு தெரியலையேனா அதுவும் 2-3 ஸ்லோகத்துக்கு பிறகு வரும். இந்த மன தூய்மை அடையாத வரை கர்மத்தை துறக்க உனக்கு தகுதி இல்லை. காரணம் என்ன? அர்ஜுனன் இப்ப எதை விரும்புறான்? யுத்தம் செய்ய மாட்டேன், என்னுடைய கடமையை செய்ய மாட்டேன், நான் விட்டுட்டு காட்டுக்கு போறேன்னு நின்றுட்டு இருக்கான். அதனால பகவான் சொல்றார், உன்னுடைய சொதர்மத்தை திறந்துட்டு போறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, செயல் செய்வதற்கு தான் தகுதி. அப்படி என்றால் இந்த யுத்தத்துல எனக்கு வெற்றி தான் வேணும்னு நீ நினைச்சினா மா பலேஷு, நீ செயலினுடைய விளைவில் பற்று வைக்காதே. பிறகு 3வது வரியில் மா கர்ம பலஹேதுஹு பூஹு என்றால் சங்கல்பத்தினால் கர்ம பலன் வருவதனால் நீ கர்மம் செய்யும் பொழுது எந்த விதமான சங்கல்பத்தையும் மேற்கொள்ளாதே. எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் நீயாக கர்மத்தினுடைய பலனுக்கு புண்ணியத்தையோ பாவத்தையோ உருவாக்கிறாதன்னு சொல்றார். நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு எக்யூப்மெண்ட் கர்மம். அதை ஒன்றுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். 2 in 1 மாதிரி 2க்கு பிரயோஜனம் பண்ண முடியாது. நான் கர்மத்தை பயன்படுத்தி புண்ணியத்தையும் சம்பாரிச்சுக்கிறேன், அப்பத்தான சுகமெல்லாம் கிடைக்கும். அதே சமயத்துல கர்மத்தை பயன்படுத்தி சித்த சுத்தியும் சம்பாரிச்சுக்கிறேன்னா அது முடியாது. ஏதோ ஒன்றுக்கு தான் பயன்படுத்த முடியும். கர்மத்தை பயன்படுத்தி புண்ணியத்தை சம்பாரிச்சிட்டா சித்த சுத்தி கிடையாது. கர்மத்தை பயன்படுத்தி பாபத்தை சம்பாரிச்சா சித்த சுத்தியும் கிடையாது. ஆகவே மா கர்ம பலஹேதுஹு பூஹு என்றால் நீ மனதில் சங்கல்பத்தை மேற்கொண்டு பாபம் புண்ணியம் என்ற பலனை உருவாக்கிறாத. காரணம், உனக்கு கிடைத்திருக்கின்ற கடமையை கர்மத்தை கர்ம யோகமாக நீ செய்து அதனுடைய பலனாக மன தூய்மையை அடைய வேண்டும் என்றும் பகவான் கொடுக்கிற ஒரு அட்வைஸ்.
ஒரு உபதேசம், என்ன ஒரு அறிவுரை, நீ எந்த விதமான சங்கல்பமும் இல்லாமல் உன்னுடைய கடமையை செய். பிறகு அடுத்தது என்னன்னா மாதே சங்கக அகர்மணி. இப்ப அர்ஜுனன் எப்படி உட்கார்ந்துருக்கான், பேசாம அகர்மமா உட்கார்ந்துட்டு இருக்கான், ஒரு செயலும் செய்யாம தேர்தட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆகவே அகர்மணி, செயலின்மையில் உனக்கு பற்று வேண்டாம், இப்பொழுது நீ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். காரணம் என்ன, உன்னுடைய இந்த தியாகமானது, என்னுடைய கடமையை செய்ய மாட்டேன் என்கின்ற தியாகமானது தமோ குணத்தில் மோகத்தினால் வந்த தியாகம். பகவான் நாம் செய்கின்ற தியாகத்தையே மூணா பிரிச்சு 18வது அத்தியாயத்துல சொல்லுவார். சாத்விகமான தியாகம், ராஜசமான தியாகம், தாமசமான தியாகம். எது சாத்விகமான தியாகம்னா, ரொம்ப சிம்பிளா சொன்னணும்னா, ஒரு முறை விட்டுட்டோம்னா மறுபடியும் அதை எடுக்காதது சாத்விகமான தியாகம். நம்ம எவ்வளவு முறை காஃபியை தியாகம் பண்ணியிருப்போம். அது என்ன தியாகம்னா, 3 நாள் ஓடும், அல்லது கிளைமேட் கொஞ்சம் மாறிட்டா மழை வந்திருக்கு, சூடாக காஃபி போனால் நல்லா இருக்கும்னு போயிடும் உள்ள. அது என்ன தியாகம்னா, இது வேண்டான்னு விட்டுருவோம், கொஞ்ச நாளுக்கு பிறகு அதை எடுத்து வச்சுக்குவோம். சில பொருள்களை எல்லாம் வேண்டான்னு அந்த டஸ்ட்பினில் போட்டுருவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளே போய் எடுத்து கொண்டு வந்து வச்சுக்குவோம். ஏன்னா ஒரு காலத்தில் அது பயன்படலாம் என்று. எதெல்லாம் நம்மளே வேண்டான்னு ஒரு புத்தியில ஒதுக்குறோமோ, அப்படி ஒதுக்கும் போது அந்த நேரத்துல மட்டும் எப்படியோ சத்துவகுணம் இருந்துடுது. பிறகு அடுத்த நிமிஷம் ரஜோகுணமா மாறியாச்சு, தமோ குணம் மாறியாச்சு, உடனே அதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம மனசுல இந்த குணமானது மாறி மாறி வருவதனால் சத்துவ குணத்துல மனசு ஸ்டெடியா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவ்வளவு சுலபமா தியாகம் பண்ணக்கூடாது. பண்ணுனா என்னன்னா, மீண்டும் அதற்குள் சென்று அதை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆகவே உன்னுடைய தியாகமானது, நான் கர்மம் செய்ய மாட்டேன்னு சொல்ற தியாகமானது அகர்மமானது, மோகம், அது டெல்யூஷன், அது தமோ குணத்துல வந்தது, அறிவினால் வரவில்லை. ஆகவே அகர்மணி சங்கக மாஸ்து. அகர்மணி என்றால் செயலின்மையில் பற்று உனக்கு இருக்க வேண்டாம். இது அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லவில்லை, பொதுவாக பகவான் பேசுகின்றார். மன தூய்மை அடையும் வரை நம்முடைய கடமையில் இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமோ, கடமையில செயல்ல டிரான்சாக்ஷன்ல இருந்தா தான் விதவிதமான சூழ்நிலைகள் நமக்கு வரும். எந்த அளவுக்கு சாஸ்திரம் உள்ள போயிருக்கு, ராகத்வேஷம் இருக்கு அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு சூழ்நிலை. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் யாருமே இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னா, நம்மைய சோதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்குள் இருக்கின்ற துவேஷங்கள் வெளிவந்து அது தீர்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் சென்றுவிடும். ஆகவே செயலில் இருக்க வேண்டும், செயலில் ஈடுபட வேண்டும். எதுவரை பகவான் சொல்ல போறார், ஒரு நிபந்தனை சொல்ல போறார், அதுவரைக்கும் செயலில் இருக்க வேண்டும். அதுவும் பிறகு பார்ப்போம். இது உனக்கு இப்படிப்பட்ட மனசு உனக்கு வர்ற வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், கடமையில் இருக்க வேண்டும், செயல் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் கர்மயோகத்தினுடைய இலக்கணத்துக்கு வருகின்றார். 48. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சதே. இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தினுடைய இலக்கணம், லட்சணமானது பேசப்படுகின்றது. கடைசி பகுதியில் பேசுகிறார். சமத்துவம் யோக உச்சதே. யோக என்றால் கர்மயோகம், உச்சதே இதுதான் கர்மயோகம். நம்ம இதுவரைக்கும் கர்மயோகம்னா என்னன்னு தெரியாமையே பார்த்தோம். இங்க லட்சணம் சொல்றார், உச்சதே
என்றால் லட்சியதே, இலக்கணம் சொல்லப்படுகிறது. எதற்கு? யோகக, யோகத்திற்கு. யோகம் என்றால் கர்ம யோகத்திற்கு. என்னவா? சமத்துவம், சமமாக இருத்தல். சமமாக இருத்தல் கர்மயோகம் என்று சொல்லப்படுகின்றது. இனி என்ன சந்தேகம் நமக்கு வரணும்? சமமாக இருத்தல் யோகம் சொன்னா எதில் சமமாக இருக்க வேண்டும், எந்த விஷயத்தில் சமமாக இருக்க வேண்டும் என்ற சந்தேகம் வரும். அதில் 2 விதத்தில் சமமாக இருத்தல். ஒன்று நம்முடைய கடமையில் சமமாக இருத்தல். இரண்டாவது பலனை நாம் வாங்கும் பொழுது சமமாக இருத்தல். நம்முடைய கடமையில் சமத்துவம், நம்முடைய டியூட்டி கடமையில் சமமாக இருத்தல். பிறகு நாம் அனுபவிக்கின்ற கர்ம பலனில் கர்ம பலத்தை அனுபவிக்கும் பொழுது சமமாக இருத்தல். இதற்கு நாம் விளக்கம் பார்க்க வேண்டும். முழு கர்ம யோகமே 2 விதமான புத்தி. புத்தி என்றால் ஆட்டிடியூட். ஒரு விதமான ஆட்டிடியூட், பாவனையானது ஈஸ்வர அர்ப்பண புத்திகி. ஈஸ்வர அர்ப்பண புத்திகி என்றால் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கின்ற பாவனை, ஆட்டிடியூட் ஒன்று. இரண்டாவது பிரசாத புத்திகி. பிரசாத புத்தி என்றால் ஈஸ்வரனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்கின்ற ஆட்டிடியூட், பாவனை. இதுதான் கர்மயோகமே. இந்த கர்மயோகத்துக்கு சூத்திரமான வாக்கியம் இந்த 2 தான். இதைத்தான் நாம் இனி விளக்க இருக்கின்றோம். என்ன 2? ஈஸ்வரார்ப்பண புத்தி, பிரசாத புத்தி, கர்மயோக. கர்மயோகத்தை இந்த 2 படியில வச்சு தான் நாம் முழுமையாக இந்த அத்தியாயத்தில் கொஞ்சம், பிறகு 3வது அத்தியாயம் முழுவதும் இந்த 2 கருத்தினுடைய அடிப்படையில் விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். அதனால் இந்த 2 சொல்லும் மனதில் பதிய வேண்டும். என்ன 2 சொல்? ஈஸ்வர அர்ப்பண புத்தி, பிரசாத புத்தி. ஈஸ்வரன்னா பகவான், இறைவன். அர்ப்பணம்னா சமர்ப்பித்தல். புத்தி என்றால் ஆட்டிடியூட். ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்தல் என்கின்ற பாவனை ஒன்று. கர்மயோகத்தினுடைய ஒரு ஃபேஸ், ஒரு பகுதி. கர்மயோகத்தினுடைய 2வது பகுதி பிரசாத புத்தி. ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம், ஈஸ்வரன் கொடுத்ததாக ஏற்றுக்கொள்கின்ற புத்தி. இனி எதை ஈஸ்வர அர்ப்பணமா செய்யணும், எதை ஈஸ்வரனுடைய பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அடுத்த விசாரம். அதை நாம் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.